மாயவன் தானே ஞான அதிசயனால் உள்ளாங்கை சோசியத்தை ஊடுருவ பார்த்தார். வெத்தலையிலே மைதொடவி விட்டெறிஞ்சு பார்த்தார். அந்த நேரத்திலே இன்னும் நம்ம வெங்கட்டீரான செல்லாண்டையம்மன் நம்மளை அழைக்கின்றார். என்னவோ தெரியல, உடனே போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமாமாய வந்தானே. என்ன வித வராறு இது சமய செங்கடலுக்கு பூவறிஞ்சு மாலையிட்டால் நேரமாகுமே என்று அந்த செந்தலக்கரடனை அழைத்து 7 நாள் மாயங்கரடன் மேலே சாமி மணி பேரவை மாயவரே மாயே முஞ்சாவுக்கை தாடனார் மாயே கிரடன் மேலே கிரடன் மேலே காச்சடிச்சா சாமி மாயவே கிரடன் மேலே கிரடன் மேலே கிரடன் மேலே காச்சடிச்சார் மாயவே முஞ்சாவுக்கை ஓ சித்தேகத்தி மாயவே ஜெரகோவின்னி 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 ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் மாறாரே தயத்தி மாயவே ஜெரகோவின்னி 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 ஸ்ரீராம மாயவே வராரே பட்டமேட்டு கரடு வழி பறந்து பறந்து வழி பறந்து வருகிறோ சாமி இரடானது பட்டமேட்டு மாயவே வழி பறந்து வழி பறந்து பறந்து வழி பறந்து சாமி அகரடனாது ஓ அழகார என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி சொல்லி ஹரிராம ஹரிராமன் மாறாரே என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி ராமணசாமி ஹரிராம ஹரிராம வாராரா கோவிந்த கோவிந்தா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி மாயவாறு ஓ கோவலார கோவார வாராரே கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி மாயவரே கோவால கோவால வாராரே என்ன செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வருகிற போது அது கண்ட செல்லாண்டி ஈஸ்வரி தானே அண்ணன் மாயவர் வந்து விட்டார்கள் என்று இந்த வாருங்கள் என்று சொல்லி வரிச வச்சு அழைச்சு தன்னண்ணா நானே நானம் தன்னை நன்னா தானே நானே நன்னா நானே நன்னா நன்மை உட்காருங்க என்று சொல்லி இங்கே உட்காருங்கோ என்று சொல்லி உபசரணே செய்தாரே உட்காருங்கோ என்று சொல்லி இலங்கை உட்காருங்கோ என்று சொல்லி செய்தாரங்கே அமருங்க அண்ணா என்று அமருங்கோ என்றாலவோ அகனங்கோ கொண்டு வேறுத்தான் அமருங்கண்ணா என்றாலவோ கண்ணே அமருங்கண்ணா என்றோ கண்ணே அசரங்கோ அதான் வீரச்சு ஆனால் அண்ணா பாருங்கள் என்ற சிம்மாசனத்தின் மீது எம்பெருமான் ஆஜவர் அமருகின்ற பொழுது அந்த செல்லாண்டி ஈஸ்வரியானவரானே. ஆனால் அண்ணா தங்கை என் மாளிகைக்கு வந்திருக்கிறீர்கள் ஏழ மொழியாருந்து அண்ணா முடியாருந்து அண்ணா அண்ணா நீர் தானருந்து அண்ணா வாங்க மொழியருந்து அண்ணா அம்மா நீருதாக திருங்கி போவா பணம் போடியாருந்து அண்ணா நீருதாக திரு தங்கை குடிங்கண்ணா ஆகட்டு தங்கை அம்மா தங்கையே என்னை அழைச்ச விவரம் என்ன குடிங்கண்ணா குடிக்கிறேன் குடிக்காம இளநீர் குடிக்காம என்ன தங்கை ஆமா. தங்கை இந்த நேரத்தில் என்னை எங்களை அழைச்ச காரணம் என்னம்மா அப்ப செல்லாண்டியுடைய ஆலயத்தில்தானே எம்பெருமா மாயவர் ஆ. செல்லாண்டி வைக்கின்ற பொழுது ஆலயத்திலே வந்து
தன்னே நன்னாம் தானே நன்னாம் தானே நன்னானே இளநீரேதாகும் தீர்ந்து பாரம்போடியாரம் நீ அம்மாமாயில் பன்னீரேதாகும் தீர்ந்தார போலே ஏலம் மோடியாருந்தி இளநீராகம் தேர்ந்து ஏலம் மோடியாருந்தி இளநீராகம் தேர்ந்து பாலம் மோடியாருந்து அண்ணா நீங்க பன்னீராகம் தீர் அண்ணா எம்பெருமாமாயோரேயம் சாமியரீர்ந்தார் வாரும் போடியாருந்தி பன்னீரே அப்படி தாகவலை ஆடிய ஒரு பாட அம்மா செல்லாண்டி என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது என்னைய மானசீகமாக அழைத்தாயே செல்லாண்டி அம்மா அழைத்த வீகாரம் என்ன விகரம் என்னும் அன்போடானே சொல்லும் அம்மா செல்லாண்டி உணவோடானே சொல்லும் அம்மா சொல்லும் கூப்பிட்ட குற்றவாளியா அப்படி கேளுங்கன்னா நறுக்கு நடிச்சாப்ப என்ன காரணம் காரணம் இல்லாம அழைப்பேனுங்களா உண்மைதானம்மா அண்ணா ஆனால் இந்த வளநாட்டு தாராள பாட்டை சொல்ல பெருங்குடியாட்டா முறுக்க நீதியுள்ள காரா ஆனால் குன்னுடையாக்க உள்ள ராமநேரிகள் ஆட்சி என்று உண்மைதான் இருவர்களும் தானே உங்களவு ஆதரவு பெற்றளவா வாழ்ந்து வருகிறார்கள் ஆம் தங்கையே அப்படி வாழ்ந்து வரக்கூடிய போது சரி அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை கோவாரனுடைய கிருபையிலே ஆனால் வாரி வழங்கி இருக்கிறேன் உண்மைதான் இப்போது பார்த்தால் சீமந்தனாக சகல வளங்களும் பெற்று சரி சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் உன்னுடைய தாமரை அண்ணா தங்கை அவங்களுக்கு மெம்மேல 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 சொத்து பெருக்கமாய் முத்து வைடூரியங்களா விளைஞ்சு சொத்து மேல சொத்து சொத்து மேல சொத்து சேர்ந்துகிட்டு இருக்கு சரி இப்படியே ஆனால் இவர்கள் எந்த கவலையும் இல்லாம சரி இன்னும் பத்தனையில் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மைதான் ஆமா அப்படி இருக்கும்போது இந்த தேடி வச்ச திரவியங்களை நாளைக்கு செலவு பண்ணுவதற்கு பைத்தல் வேண்டாமா ஆமா அது மட்டுமா சரி இவர்களுடைய காலத்தாலான தர்மகர்த்தாவாகவும் இஷ்ட தேவதையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு சரி தன்னையும் தலையும் கொடுக்கிறதுக்கு இவங்க காலத்துல செய்வாங்க அம்மைகளுக்கு பிறப்பாடு ஆறுங்க நாம எனக்கு செய்வாங்க நம்மளுக்கு அடிமை பிள்ளை இதனை கண்டால் தூர நின்று சொல்லுவாங்க சரி அது போல எனக்கும் அந்த தன்னையும் தலையும் கொடுக்கிறதுக்கு வெள்ளை மனமுள்ள வேளாளனாக இருக்க வேண்டாமா அம்மா தங்கையே இதுக்காக சில காலம் வந்துடுது அதுக்குண்டானதான் ஏற்பாடு பண்ணி உனக்கு காலத்தை காலாகாலத்துக்கு உனக்கு காயும் தண்ணியும் கொடுத்து கோசவாசனை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் கவலை வேண்டாம் அண்ணா தங்கை பண்ணுங்கண்ணா தங்கை செல்லாண்டி கூப்பிட்டு போல உண்மைதானப்பா வடநாட்டுக்கு ஆளாளம் வர ஒன்னா பெறக்கூடிய அங்கத்தம்மா ஆயிரம் இவருக்கு நீதி உலக ஆளாளசாமி என்று சொன்னார் பெரிய இடம் பெரிய ஆதிக்கம் தர்மன் வீடு என்னைக்கு விளக்கறிய வேணும் ஆகையால் நானே இப்பவே சென்று இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன் அப்படி என்று எம்பெருமாமாய வரலாறே பொன்னி வாழோ நாடு வேடிச்சாமி நாடு புறப்பகத்து வாராகாரே சாமி வாராகாரே அமாயோ பொன்னி வாழோ நாடு
பொழுதும் வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறார். இந்த நேரத்திலே பொன்னி வளநாடு கோவலியாட்சிமையிலே உன்னுடைய தருவர் தானே அந்த காலை உணவெல்லாம் மறந்துவிட்டு பின்னே அமரே அந்த கவை எடுத்துட்டு வா. ஏன்னா ஆளு போனா அத்துவானம், மகம் போனா மத்திவம், தான் போனா உத்தமம்னு சொல்லுவாங்க. ஏனுங்க பேசுறீங்க? போய் போய் பேசிட்டு பேசிட்டா ஆளை பேசிட்டு அப்படி சொல்லு. மாடு கண்ணெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஆகட்டும் என்று சொல்லி மசத்தருமர் உடையாசாமி ஆய் வட்டப்பாற காடு வளர அசியல்லைக்கு வட்டப்பாற காடு ரெடி காடு ரெடி பட்டப்பாறை காடு ரெடி காடு ரெடி காடு ரெடி வாரே கொண்டோடையா கொண்டோடையா ஒத்தையறிய பாதையிலே பாதையிலே வட்டப்பாற காடு தேடி எங்க தர்மம் அம்மை என்னுடைய மன்னன் காட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுல அந்த நேரத்தில் அமரையர்களாம் பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. அரே அப்பா பொம்பளைக்கு அப்புறம் வேற என்ன வேற கழுவோம் குக்கர் நிக்கி கழுவோம் அப்புறம் அதை சமைக்கும் அப்புறம் கழுவோம் அப்புறம் அதை சமைக்கும் இதுதான வேலை. விளக்கணும், பெருக்கணும், குளிக்கணும், துவைக்கணும். இதுதான் வேலை. அதனால இனி அண்ணவர் வீட்டு வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு அண்ணவருக்கத்தான வெந்நீர் சாப்பாடு வெகு வெகுன்னு வேணும். ஆமா இனி போன வார பொழுதாது வந்தாருன்னா காலையில சாப்பிட்டு போட்டு போனா வர நேரமாகும். நம்ம வயிறாறு சாப்பிட்டு பாடுபடுற மனுஷன் நல்லா என்ன கல்ல நாலு கனவே புள்ள நாலு புருஷன் செவரு இல்லைன்னா சித்திரமா இருக்க முடியுமா? முடியாது. புருஷன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதா? அதனால ஆனால் அன்னவருக்கு தக்கபடியா நாம செய்ய வேணும். தண்ணீர் சாவடியிலே வெந்நீர் போட்டு வைத்து விட்டு வாழைகள் அன்னவருக்குத்தானே ஆனால் அமரீரிய நாட்சி தன்னே நானே வீட்டுல ராமரியரிய நாட்சி பெரிய இருக்கிறாங்க. அண்ணவர் வரட்டு சாப்பாடு பண்ணி வெகு வெகு போட்டுக்கலாம். ஆமா ஆக்கி வச்சா வாரக்குள்ள ஆறிக்குவோம். ஆமா அப்படி இருக்கின்ற உலகம் இரவேளை இழந்திருக்கும் எவ்வளவா மாயவர்தானே ஒரு சீக்கிரமாக வளநாடு சென்று தாமரைக்கு மக்க கவலையை தூண்டிவிட வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லி அப்ப எம்பெருமா மாயவர்தானே காவி தூவஞ்சு கட்டி தூவஞ்சு கட்டி மாயன் காவி தூவஞ்சு கட்டி காவி தூணும் மேலானிந்தார் மேலானிந்தார் காவி தூவஞ்சு கட்டி தூவஞ்சு கட்டி காவி தூவஞ்சு கட்டி தூவஞ்சு கட்டி மாயன் காவி துண்டு மேலானிந்தார் மேலானிந்தார் நம்ம நரச்சது போல் நரச்சது போல் மாயே நம்ம நரச்சது போல் நரச்சது போல் நானும் ஊரும் சென்றாது போல் சென்றாது போல் நரச்சது போல் நரச்சது போல் நம்ம நரச்சது போல் நரச்சது போல் நானூரும் சென்றாது போல் சென்றாது போல் தும்பை வெளுத்த துவந்த கிழவராக வடிவெடுத்தார். வாயிலே வல்லல்லாமல் வயிற்றிலே குடல் அல்லாமல் ஆனால் ஒரு கிழவராக வடிவெடுத்து கையிலே அன்னவரையோடு ஏந்தி கொண்டு ஒரு பிச்சைக்காரமாக வடிவெடுத்து அப்ப எம்பெருமாமாய் ஒரு வடநாட்டு மாளிகைக்கு முன்னால்தானே அம்மா அண்ணம் அண்ணோ 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 என்று சொல்லி அங்க என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி எதிராகவே எதிராகவே என் மாறாரே அங்கு எவ்வாறாரே
சொல்லி என்று சொல்லி மாயவாரிய சொல்லி சொல்லியா சொல்லி சொல்லி கேட்டுவாரா மகேட்டுவாரே ஒரு சோழிய என்று சொல்லி மாயவாரிய என்று சொல்லியே என்று சொல்லியே அந்த உலகத்து மாளிகைக்கு ஒன்னால் வந்த எம்பெருமாமையவர்தானே சுவாமி அண்ணாமன்னம் என்று சொல்லி அரிராகமன் வானகாரே சோறு சோறு என்று சொல்லி சொல்லி சொல்லியே இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள எனக்கு ஒரு பிடி சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லையா? ஐயோ இந்த வயதான காலத்துல தானே அவனுக்கு சாயே நல்லோ காலே நல்லோ பதியே நக்கோ பதிலே எனக்கு எனக்கு பாசி எனக்கு கண்டே கண்டே கண்கள் ரண்டியே கோரி சூப்பர் கோரி இருப்போ எனக்கு பசி எனக்கு பதியே நக்கோ பதியே எனக்கு கண்கள் ரெண்டு கண்கள் ரெண்டு அஞ்சோடு துப்ப சோறு துப்போ எனக்கு காலப்பாதி எனக்கு இப்ப கண்கள் ரெண்டு ஜோடி இருப்போம் மாலப்பாதி எனக்கு மயக்கம் வந்து அம்மா அம்மா பெண்பாவாய் இந்த வீட்டுல யாருமே இல்லையா? நான் ஒருத்தி இருக்கிறது தெரியலையா? ஐயோ வீட்டுக்குள்ள வந்தா எப்படி தெரியும்? வெளிவாமா. ஐயா ஓ ஐயா வாங்க 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 ஐயா கோருங்க கோருங்க ஏமா உட்காருங்கய்யா. போறதா உட்கார்றத தின்ன கட்டி வச்சிருக்கிறா கட்டி வச்சிருக்குது. ஏய், சரி சரி பரவாயில்லையம்மா. உட்காருங்கய்யா. இந்த வயதான காலத்துல நடக்க முடியாம நட்டு நிக்க ஆவி இல்லாம சாடி நிறைச்சு தண்டக்கால் பூத்து போனா போயிட்டு போதா அதெல்லாம் யாரு கேட்டாங்கடா? என்னது என்ன என்னம்மா அது? பிச்சைக்கு வந்தவங்களுக்கு பிச்சை தான் போடுவாங்க. பிச்சை கொண்டு வந்து போடுறியா? ஆ. அரிசியா? இல்ல தாலியம்மா? முத்து முத்தா பெண்பாவாய் வேகர ஒட்டுக்கு வெற்ற கிடத்துக்கு அகவா போகுதம்மா. இந்த வயதான காலத்தில் பசின்னு சொல்லி சாப்பாடு வேணுமே. நீங்க முத்து கொண்டு வந்து போடுறீங்க. ஏமா இந்த முத்து என்ற பசி ஆத்துமா? எனக்கு ஒரு பிடி சாதம் இருந்து போட்டா போதுமே. சாதமா? ஆமா. ஐயா நினைச்சேன் அப்புறம் ஆறி போகும் அந்த உறவு அடுப்புல வச்சுக்கலாம்னு அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன். இப்படி இருக்கையில இந்த நேரத்துல ஆக்கிரியே ஐயா ஓ உட்காரு. சரி 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 ஒரு செகண்டுக்குள்ள ஒரே நிமிஷம் ஆமா ஆமா ஒரு கைய போட்டு வேவிச்சு கொண்டாந்து போடுறேன். பார்த்தார் மாயவன். ஆமாடே பெண்ணே அப்படித்தே எனக்கு வேவிச்சு கொண்டு வந்து போடும். உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்து. ஏன்னா அப்பத்தே மக்கள் தூண்ட முடியும். வேவிச்சு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா ஆகிட்டா என்று சொல்லித்தானே தாமரை. இப்படி சமையல் செய்கின்ற பொழுது எம்பெருமா மாயவர் சொல்றாரு, அடி பெண்ணேதா பெண்ணே வேகர வீட்டுக்கும் வெற்ற கணத்துக்கும் ஆகுமா? ஆகாது. எனக்கு இருக்கக்கூடிய பசிக்கு நீ எப்ப சமையல் பண்ணி கொண்டு வந்து எனக்கு போடுறது அதுக்குள்ள என்ன ஆவி போனாலும் போய் உன்னோட மாளிகையிலே ஏதாவது குழந்தைகளுக்கு ஒரு படி சாதம் எடுத்து ஒரு கரையில வச்சிருந்தாலும் கூட எனக்கு அவ்வளவு விருந்து கொடுத்தீங்கன்னா போதும். இருக்கிறத கொடு. சாப்பாடு எப்ப பண்ணுவது? அதனால ஒரு முடி கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுமாமா. எனக்கு அதுக்குமே வேண்டியது இல்லை. கொண்டு வாமா. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்க அரண்மனையில நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். ஏன் பசங்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? பள்ளிக்கூடம் போயிருந்தாத்தே எடுத்து வச்சிருப்பேனே நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்களா? எங்க பையன் காட்டுக்கு போயிருக்குதுங்க. 2 பேர் தான் இருக்கிறோம். நீங்க 2 பேர் வேணுங்க. அவருக்கு நான் புள்ள, எனக்கு அவரு பையன். அதனால நாங்க அன்னவரம் தேவி 22 பேர் தான் எங்க மாளிகையில் இருக்கின்றோம். இருந்தா பரவாயில்ல. நீங்க கேட்கிற மாதிரி எங்களுக்கு குழந்தையோ குட்டியோ ஒண்ணும் இல்லைங்க. இல்லையா? அப்படி பள்ளிக்கூடம் இது போகுதுன்னா வந்ததே பசியா இருக்குன்னு எடுத்து வச்சிருப்பேன். அப்படி ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரி சரி இருந்தா பரவாயில்ல. நான் பசியோட தான் வந்தேன். ஆனா மக்கள் இல்லாத வீட்டுல நானும் அன்னத்தை வாங்கி சாப்பிட மாட்டேன்.
புள்ள இல்லாத வீட்டுலயும் நானும் ஒரு ரூபாய் பொழுது நீ கூட குடிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாமா, நான் அடுத்த வீடு போய் பார்த்தேன். அடி வாவி சண்டாளி கர்ம துரோகி, என்ன இருக்க நீ என்ன பாவத்தை பண்ணலையோ தெரியல. ராமாங்கிற களஞ்சியம் இருக்குது, லட்சுமாங்கிற திருதயம் இருக்குது, கோடீஸ்வரனா வாழணும்னு சொல்றேன். வீட்டுக்காரனையும் வெந்தனையும் சாப்பாடு வேளா வேலைக்கு வெகு வெகுன்னு சாப்பிடணும்னு சொல்றேன். அடி பெண்ணே, என்ன பாவத்தை பண்ணினியோ, என்ன கர்மத்தை பண்ணினியோ நீ? கொண்டு எறிய கூலியா தேடக்கூடிய கர்ம தந்தாளி பாவி துரோகி. நீ வேளா வேலைக்கு வெந்தனையும் சாப்பாடு வெகு வெகுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அடி பெண்ணே, உன்னிடத்துல நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவது வையாரா, எனக்கு பிள்ளையெல்லாம் சோறு முழுவோட 30, மனிதரெல்லாம் சோறு மருந்தோட 30. அடிப்பு ஆவி சண்டாகி, எனக்கு உங்களோட சோறு வேண்டாம் சாறு வேண்டாம் போ. அப்படின்னு சொல்லிட்டார். பிள்ளை இல்லாத சோறு பிள்ளை இல்லாத சோறு புழுவோட ஒப்பதம், எனக்கு மைந்தன் இல்லாத சோறு தானே மருந்தோட ஒப்பதமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா சொல்லி என்ன ஒரு பாவத்தை செய்தீர்களோ, என்ன கருமத்தை செய்தீர்களோ, சண்டாளி கரும சண்டாளி அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட தாமரையறிய நாட்டிதான் பாவாடை கெட்ட பதம் தெரியான் ஆளும் சித்தாடை கட்ட சீர்தெரியான் ஆலையிலே ஏதேனும் ஒரு தவறுகள் தெரியாம செய்திருக்கலாம். அப்படி தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும். இந்த தாசம் வந்ததானே நம்மளுக்கு இப்படி சொல்லிட்டு போறானே, ஐயோ நம்மளுக்கு ஒரு பிள்ளையோ குட்டியே இல்லையே என்ற கவலை அப்போதுதே இந்த தாமரைக்கு மனசுல வந்து, ஆமா இவன் மாறதான் நீ பார்வையெல்லாம் சொல்லுவான். அப்படி எண்ணி எங்க தாமரையர் நாட்டினானே, ஐயோ முத்தம் நல்ல தாமரையும் மத்தினிய நினைச்சாரே தோணலையே. ஐயோ நான் என்ன செய்ய, காரம் பொறுக்காத ஒரு தாராள வம்சத்திலே பிறந்து, சொல்ல பொறுக்காத ஒரு சூரிய குல வம்சத்திலே பிறந்து, மணியன் குலத்திலே பிறந்து பெருங்குடியான் குலத்தல தானே நான் வந்து புகுந்து, ஐயோ ஐயோ இப்படி பிச்சைக்கு வந்தவனால நம்ம அப்படிங்கிறதா அவரை கவனிச்சு வீட்டுக்குள்ளதான கால நீட்டி உட்கார்ந்து அழுது உடம்பிட்டாங்க நேரம். இந்த நேரத்துல குருடையா சாமியார் அவர்கள் அந்த காடுகளை எல்லாம் சென்று வேலை வெட்டி எல்லாம் முடிச்சிருச்சு. பொழுது வேற இறங்கி மசாலை ஆகிட்டு பால கறந்து கொண்டு வீட்டுக்கு போகும், நம்மள தாவன காண வாசிக்கிட்டு இருப்பாங்க என்று சொல்லி அந்த மாடுகளை எல்லாம் மாத்தி கட்ட சொல்லி பாலானதை கறந்து எடுத்துக்கிட்டு, அப்ப குருடையா தருமன் ஒரு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், தாமர வேற நம்மள காண வாசிக்கிட்டு இருப்பான். அட எதில போகுது சாமி சோழாந்தோட்டீங்க வா 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 ராஜாவே. ஓ என்ன வேத்தாப்பல கூத்தாப்பல நேரம் கழிச்சு வாரீங்க, நேரமே காலமே வீட்டுக்கு போறது இல்லையா? நேரமே காலம் எங்க வேற மொழிதா பட்டிக்கோல ஓட்டலாம்னு ஒண்ணு பட்டி சுத்திக்கிட்டு வருது, கண்ணுக்குட்டி புடிச்சுக்கலாம்னா வாழ தூக்கிட்டு ஓட்டம் முடிக்குது,
என்ன பண்ணிட்டு நல்லா போட்டு இந்த ஆடம்புகளை ஒருத்தர் வரலீங்களா? ஆளை நம்பி என்ன பண்றது? வருஷத்துல ஒரு 10 குட்டி வெட்டிக்கிட்டு இருந்த 3 குட்டி தான் விற்கிறோம். 7 குட்டி கரைக்குட்டியா போயிடுது. ஆளுங்க வந்த வேலையை. ஆமா. சரி சரி. பால் போதீங்களா? பால் தான் பீச்சினேன். பீச்சினீங்களா? நல்லா உட்கார்ந்து பேச முடியாது. அப்படியே குமிஞ்சுக்கிட்டே பேசுவேன். சரி சாமி, போங்க போங்க, மசாலா ஆயிட்டு இருக்கு. அப்படியே முதல்ல போற. நீ வா அப்படியே. சாமி நான் வார நடங்க. வா வார நடங்க. கவுடிச்சு உனக்கு காணுங்க இந்த காணுங்க ஆனமன்னு. கேட்பாங்கல அப்புறம். சொன்னா. சரி வார. எங்க போய் குழந்தை எனக்கு குழந்தை இருக்குது. தாமரை 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 அன்னார வரையிலேயே முன்னால வச்சுக்கிட்டு நிற்பாங்க. இன்னைக்கு ஏங்க தெரியல சொம்பள தண்ணி தண்ணிக்கு போயிருப்பா. தாமரை 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 கதவு தட்டாரா? எங்க போனாலும் எங்கேயுமே போக மாட்டாளே. என்னை காணாம எங்கேயுமே போக மாட்டாளே. தண்ணி போயிருப்பா. என்னைக்கா அன்னைக்கு போற மாதிரி இல்லையே. கூடு வேற வந்துருச்சு வச்சிருக்குது. தாமரை யாராலையும் கேட்டு பார்க்கலாமா? பக்கத்து வீட்டுல யாரு கேட்கறது? கதவு நீச்சல் வச்சிருக்குது. தாமரை தாமரை தண்ணிங்க ஆனோம், ஒன்னைங்க பால் போசி வாங்கறதுக்கு ஆளைங்க ஆனோம். ஐயோ இன்னைக்குங்க காலெல்லாம் வலிக்குது. தாமரை அப்படி என தருமன் சிறிது நேரம் முன்ன என்னன்னு பார்த்தா தண்ணிக்கு போயிருப்பாளா, இல்ல ஏதாவது கருகாப்புள்ள வேணும்னு கொடக்காலையில் போய் முடிச்சுட்டு வரலாம்னு போயிருப்பாளா, இல்ல ஏதாவது பக்கத்து வீட்டுக்கு நாயம் பேச போயிட்டாளா? ஆமா தெரியலையே. இந்த சிறிது நேரம் நின்று பார்க்கிறவோ சரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தாமரை அருகினையாச்சு அழுகக்கூடிய குரல் கேட்டது. அந்த அழுகுரல் கேட்ட உடனே குணடையாத்தருமன் வீட்டுக்குள்ளே வருகிறார். அந்த வீட்டுக்குள்ள வரும்போது காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு இருந்த தாமரை ஆலோசனை பண்ணாங்க. அன்னவர் உள்ள வருவார் போல இருக்குது அப்படின்னு. கால் பட்டுருமேனு அவன் நீட்டி உட்கார்ந்து இருந்த காலை குறுக்க தருமன் கால் எடுத்துள்ள வைக்கவும் சரியா இருந்தது. மேல கால் பட்டுருச்சு. தாமரை என்ன இத்தனை சத்தம் போட்டு கூப்பிட? ஏன் அழக நீரிஞ்சு திருமுகமா இப்படி இருக்கிற எந்த நாளையம்மா? பால்வடியும் முகமெல்லாம் பஞ்சடைஞ்சு கிடக்குது. எத்தனால இன்னைக்கு வராதுக்கு முன்ன வாங்க மண்ணான்னு நரமேல வெளிவைத்து காத்திருப்பியே. இன்னைக்கு பால்வடியும் முகமெல்லாம் பஞ்சடைஞ்சு காணுது. என்ன தாமரை ஆச்சு? ஐயோ சாமி, தாங்கள் இடத்துல வாருங்கள் மன்னா. நான் என்ன என்னவென்று சொல்வேனுங்கோ மன்னா, சொல்வேனுங்கோ சொல்வேனுங்கோ மன்னா, சொல்வேனுங்கோ விதிவாசங்கோ
நீ மாறிட்டு வாங்கத்தாரையோ வாங்கத்தையோ நான் உன்னை அந்நியார தஞ்சம் என்பேன் எவரை சரங்கர் என்பேன் யாரை தஞ்சம் என்பே சாமி எனக்கு கழுகிறப்போ பாவாடை கட்ட வதந்தரியானால் சித்தாடை கட்ட சிறுதறியான் ஆலையில் சின்னஞ்செறிய காலத்தெல்லாம் ஏதேனும் தவறுகளை செய்தால் செய்திருக்கலாம். ஆனால் ஞாபகம் தெரிஞ்ச பிற்பாடு இதுவரையில் நான் எந்த பாவத்தையும் செய்ததில்லையா. அப்படி இருக்கக்கூடிய என்னைய பார்த்து பிச்சைக்கு வந்தவனெல்லாம் பார்த்துட்டுங்க மன்னா, ஐயோ சாமி இணையத்தான் ஏளனமாக பிள்ளையில்லாத சோறு பிள்ளையில்லாத சோறு குழுவோட ஒப்பதும் மைந்தனில்லாத சோறு மருந்தோட ஒப்பதும் பாவி சண்டாளி கரும சண்டாளி எனைய காரியம் முடிச்சுட்டு போறானுங்களே. ஐயோ சாமி நான் அந்த நாட்டுல வாருங்கிறோம்னா நாட்டுக்கே நாட்டுக்கு நாடு ஆனே
வாராடி இன்னும் வரடி இன்னும் வரடி யோகமே கரியுகமே என்ன பேசா பேசாச்சு இந்த பூலோகத்துல வாபி சென்றானியானவள் வாராடி சாமி இந்த காரியூரமே பேசாச்சு என்னைய பூக்க வாராடி இன்னும் பூலோகமே தாமரை இதுக்காக வந்துடுது யாரும் பிச்சைக்கு வந்து வச்சு ஓர் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு கேட்டு போனாங்களா போகையில் நல்லா தானே இருக்கு காடுகிற போயிட்டு வரணும் வாழ்க்கிறந்துட்டு வாரக்குள்ள இப்படி அழகறிய தாமரை ஏன் உனக்கு யாராலும் சொன்னாங்களா உழவு மலைக்கு ஒரு அழுது போட்டா அத்தனை ஒழுகுது தாமரை ஒரு நாள் ஒரு பொழுது கூட நீ அழுகுது இல்லையே தாமரை அம்மா தாமரை உன்னைய கூட்டி வந்தோ வந்தோ நான் போனா நான் ஒரு மாத்தால் அடிச்சதில்லை ஊட்டி வந்த நாள் முதலாக எடுத்து ஒரு பொழுது நீ என்ன விட்டு பிரிஞ்சதில்லை எதுக்கம்மாளுகிற நீங்கள் ஒரு அடிய போட்டாலும் கூட அது மறைஞ்சு போகுங்க. இப்படி ஒரு சொல்ல அவங்க சொன்னா காலத்துக்கும் அது அறியாது கிடையாது சாமி. நீங்கள் ஒரு அடி போட்டு வந்தாலும் கூட கவலை இல்லையே. பிச்சைக்கு வந்தவன் இப்படி சொல்லிட்டு போறான். அவன் சொல்லிட்டு போற இனி அடுத்தது போறவைய வரவையர் எல்லாம் என்னைய பார்த்துட்டு இப்படி ஏறமா பேசுவாங்களே சாமி. இந்த பாவி சண்டாளியானவனுக்கு ஒன்னே ஒண்ணு அதே மாதிரி அச்சோடு வேணுமா? எனக்கு ஒரு பிள்ளையோ பையனோ ஏதோ ஒண்ணு இருந்திருந்தா என்னை எதுக்கு இப்படி எல்லாம் பேச? நான் இதுவரையில் பாடுவிட்டு தேடினது 10 லட்சம் களஞ்சியம், பொழுமுழ நாள் தேடினது 1 கோடி லட்சம் திரவியங்கள். ராமாங்கர களஞ்சியம், லட்சுமாங்கர களஞ்சியம், காடு பூமிகளும் மச்சு மாடி உச்சி கோபுரம் இதெல்லாம் வேணும்னு தான் தேடணும். ஆனா நம்மளுக்கு இதுவரையில நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையாங்கிறது இதுவரையில நீங்க நினைக்கல, நானும் நினைக்கல. யாரோ வழியில மிச்சைக்கு வந்தவன் சொல்லிட்டு போயிட்டு போறேன். நான் ஒரு கோயில் குளத்துக்கு போனேன்.
நம்மளுக்கும் ஒரு சாமிகளுக்கு ஒரு அர்ச்சனை போக்குவரத்து வேண்டுனா நம்மளுக்கும் ஒரு உடம்பு கிடைச்சிட்டு போகுது. அதுக்கடுத்து கூழ் அழுவுற. முதல்ல நீ சாப்பாடு பண்ணு. அவனுக்கு பசிக்குதே இல்லையா? எனக்கு பசிக்குது. சாப்பாடு பண்ணிட்டியா? சாப்பாடு என்ன போதா என்ன சொல்லும் போதுதானே ஐயோ சாமி, இந்த பாவி சண்டாரியானவனை இந்த ஈசன் படைக்கின்ற பொழுது ஏன் என்னை ஒரு பெண்ணாக படைத்தான்? ஒரு பெண்ணாக படைத்து இந்த போலோகத்திலே உங்களை திருமணம் செய்யுது மக்கள் எல்லாம் என்னை ஏற்றும்படி வச்சுட்டாங்க. நான் அந்த பாவியானவதானே பொண்ணா நல்ல பிறந்திருந்தாலும் கூட மனக்கவலைகள் தீர்ந்திருக்குமே. இந்த மனக்க பரமேஸ்வரன் வைகுண்ட வாசகன் சோமசுந்தர கடவுள் தானே ஒரு பெண்ணால் படுத்துத்தானே மன்னா நாளையிலுமே எழுந்திருக்கும் பெருமா மாயவா எழுதும் பெருமாவே இணையத்தானே நீங்க வேலைக்காரங்க